இன்னும் எதிர்பார்க்கல, அதனால நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வயலன்ஸ் தான், பரவாயில்ல வரலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நானே எங்க அப்பா போலான்னு இருக்கேன். செல்வராகவன் ஸ்டைல்ல தான் இருக்கு டைரக்ஷன். ரொம்ப ஸ்மால் ஸ்டோரி, பெருசா ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கு. எல்லாருமே அவங்க பாட்டு கரெக்டா பண்ணிருக்காங்க சார். அப்புறம் நல்லா பண்ணிருக்காங்க. தங்கச்சி கரெக்டா வராங்க, நல்லா பண்ணிருக்காங்க. வடச்சென்னை மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா. டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரெண்டாவது படம் மாதிரி டைரக்டர் மாதிரி இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நாளா கத்துக்கிட்டு படம் நியூ டைரக்டர் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நான் ரிலீஸ் ஆனது கேட்டுட்டு தான் இருக்கேன். படத்தோட பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா, கேங்ஸ்டர் கலக்கிறார். இன்டர்வல் இருக்கும், ரொம்ப நல்லா போறது படம். அதுக்கப்புறம் ரொம்ப லேகிங். அப்போ ஆக்சுவலி ஏற்கனவே இது ரொம்ப சின்ன டைமிங், 2 hours 15 minutes. பட் ஆக்சுவலி பார்த்தா இன்னும் குறைச்சிருக்கலாம், இன்னொரு 20 minutes குறைச்சிருக்கலாம். இன்டர்வல் மேல ரொம்ப லேகிங்கா இருக்கு, ஸ்டோரியே இல்லை. புதுசா ஒன்று தானே பார்த்தோம், அப்படி ஒன்றும் கிடையாது. தனுஷ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் தங்கச்சி ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்கிறோம். பெருசா சொல்லணும்னா தனுஷ் சாரோட 50th மூவி. ஆக்டர் தனுஷ் தாண்டி டேரக்டர் தனுஷ் அப்படின்னு போது டேரக்டர் தனுஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். டேரக்டர் தனுஷ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். அவர் எந்த விதத்துலையுமே எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அதை தாண்டி அந்த ஒரு பாட்டு தான் ஏஆர் ரஹ்மானோட அந்த ஒரு படத்துல த்ரூ அவுட்டா வந்து அந்த ஒரு பாட்டு நம்மளை பயங்கரமா கண்டிப்பா பார்க்க வச்சிடணும் அப்படின்னு தோணுச்சுல. பார்க்க அந்த ஒரு பாட்டுக்காக தான் நான் வந்தேன். சொன்னா த்ரூ அவுட் த மூவி இசை புயல் தான், அவர் அடிச்சுக்க ஆள் கிடையாது அப்படின்றத ஒன்ஸ் மோர் ப்ரூவ் பண்ணிட்டார். பயங்கர இதா இருக்கும் படம், ரொம்ப நல்லா இருக்கு அந்த மாதிரி. பட் படம் நீட்டா இருக்கு. போட்டோகிராஃபி இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருந்திருக்கும். இருக்கு போட்டோகிராஃபி ஒரு 80% தெரியுறாங்க எல்லா ஆர்டிஸ்டும். பட் தனுஷ் அவரெல்லாம் வரும்போதெல்லாம் லைட்டிங் எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க எல்லாம் பட் அதே இன்டர்வல்ல இருக்கு, ரொம்ப 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 கிரிப்பிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா இருக்கு, ரொம்ப லாகிங்கா. ஏஆர் ரஹ்மான் கலக்கிறாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் வரலாம், யங்ஸ்டர்ஸ் வரலாம். நல்ல நல்ல டைரக்ஷன் பண்ணிருக்கோம். பட் இன்டர்வலுக்கு ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நாங்க வந்து கொஞ்சம் ரணகலமான ஃபேமிலியா இருந்தா நீங்க ஜாலியா பார்க்கலாம். இல்ல நாங்க கொஞ்சம் சாஃப்டான ஃபேமிலியா இருந்தா உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. ஓவராலா ஸ்கிரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஸ்டோரி யூஸ்வல் ஸ்டோரி தான். நான் வந்து இந்த மாதிரி நான் ப்ரிடிக்டபிளா இந்த படம் பார்த்தோம்னா நம்ம என்ன அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப அந்த மாதிரிலாம் யோசிக்காம ஜாலியா நான் வந்து இந்த வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணோம். நான் வந்து தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா உங்களை வந்து இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை தாண்டி நீங்க ஒரு மூவி பஃபா இதுல என்ன பெருசா ஒரு விஷயம் என்ன கத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம்னா அவ்வளவு பெருசா யோசிச்சாலும் நமக்கு நிறைய குறை இருக்குதான். அதை பார்க்க வேணாம். அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்டா நம்ம இந்த படம் பார்த்தோம் ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.